இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட நான் மறுபடியும் உங்கள் மத்தியில ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டுடைய வசனத்தை உங்கள் முன்பதாக வைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான எபனேசர் அண்ணனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்க மத்தியில நான் இருக்கிறேன். இந்த பீகார் மாநிலத்திலே ஆண்டவர் அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் 1998வது வருடம் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எங்களை இந்த இடத்துக்கு ஒரு குடும்பமாக எங்களை கொண்டு வந்தார். இந்த இடத்துல வந்ததுல இருந்து நான் இன்னைக்கு வரையும் ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் எங்களை நடத்தி வருகிற காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் அதிசயமான விதத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நான் உன்னை கொண்டு போனேன், உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி எவ்வளவோ பலவீனங்கள் மத்தியில, இன்னும் அநேக காரியங்கள் மத்தியில, இந்த கிளைமேட் நிறைய காரியங்கள், ஒரு கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலயும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக, அவருடைய கிருபை எங்களுக்கு தாங்குகிறதாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். விசேஷமாக இந்த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றேன். 1998வது வருடம் ஏப்ரல் மாதத்துல அந்த நம்முடைய ஜெம் ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணேன். ஒரு மிஷனரி டீச்சராக நான் ஜாயின் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாள் வரையிலும் அந்த ஸ்கூல்ல ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள ஒவ்வொரு வருஷமும் நாங்க சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். என்னுடைய ஊழியத்துல எப்படின்னா, நான் ஒரு டீச்சரா நான் இங்க ஒர்க் பண்றேன். இந்த ஸ்கூல்ல நான் பிசிக்ஸ் டீச்சரா நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என் கையில அநேக பிள்ளைங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அநேக கிளாஸ்க்கு நாங்க போய் நாங்க கிளாஸ் எடுக்கணும். ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த பிள்ளைங்க கிளாஸ் நடத்தும்போது எங்களுடைய சப்ஜெக்ட நாங்க நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க வந்து எந்த விதத்துல அவங்க அவங்க மனசுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க? அவங்க எமோஷனலா இல்லாட்டி அவங்க வந்து பிசிக்கலாவோ, இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ள போறாங்கங்கிறத அடிக்கடி நாங்க வாட்ச் பண்ணி, அவங்கள கூப்ட்டு, அவங்களோட பேசி, அவங்கள கூப்ட்டு பேசும்போது அவங்களுக்கு ஆண்டுடைய காரியங்கள கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்க வந்து உடனே அந்த காரியத்த அவங்க வந்து ஏற்றுக்கொள்றது கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் அப்படி கிடையாது. ஆனா சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த காரியத்த வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு, "நாங்க பிரேயர் பண்றோம் மேம்" அப்படி சொல்லி அவங்க வந்து பிரேயர் பண்றாங்க. அந்த காரியத்த நாங்க பார்க்கிறோம். ஆனா எப்படின்னா, நம்ம ஓவராலா நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தேவ? அவங்களுடைய மனதுல என்ன தேவ? என்ன கஷ்டத்தின் வழியா போறாங்க? அப்படி சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைங்க அவங்க வீட்ல எந்த விதமான அவங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க? அப்படின்னு அவங்க கூட நாங்க நெறைய நேரம் நாங்க பேசுறோம். என் கிளாஸ்லயும் என்னுடைய பிள்ளைங்க 12த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அன்னைக்கு போன வருஷம் கூட ஒரு பொண்ணு, அவ வந்து ரொம்ப அவ வ ஈஸியா அவ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவா. எப்படின்னா, அவங்க அம்மா, அப்பாக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதுனால, அதனால பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க. அதனால ரொம்ப மனசுல பாதிக்கப்பட்டு, நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும்? அப்படிலாம் நெனச்ச நேரங்கள் உண்டு. ஆனா பிள்ளைங்க கிட்ட முதலாவது நாங்க பேசும்போது, அவங்க வந்து எங்ககிட்ட ரொம்ப அவ்ளோ ஓப்பனா அப்படிலாம் பேசுறது கிடையாது. ஆனா நம்ம கிளாஸ் நடத்தும்போது நல்லா கவனிப்பாங்க. போகும்போது, வரும்போது "எப்படி இருக்கீங்கம்மா?" அப்படின்னு நம்ம அன்பா பேசி, பேசி, பேசி அப்புறம் நான் பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என் கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் நான் அவங்க பெயர் சொல்லி நான் பிரேயர் பண்றேன். ஒவ்வொரு பிள்ளைங்க எந்தெந்த இடத்துல யார் உட்கார்ந்திருப்பான்னு பார்த்து, அவங்களுக்காக பிரேயர் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரையும் அப்படிதான் என் கையில கொடுத்த பிள்ளைங்களுக்காக பெயர் சொல்லி, "ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக, இந்த தம்பிக்காக, இந்த தங்கச்சிக்காக, இந்த பொண்ணு இந்த மாரி அவ இப்படி இருக்கிறா." அப்படின்னு அவங்க பிள்ளைங்க பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்காக பெயர் சொல்லி நாங்க பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுபோல அவங்க வந்து அந்த மாரி பிரச்சனை வரும்போது அவங்கள கூப்பிட்டு, அவங்க கிட்ட அன்பா பேசி, பிரச்சனை என்னன்னு கேட்டு, அவங்களுக்கு வசனத்திலருந்து காரியங்கள சொல்லிக் குடுத்து, ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி விடுதலை குடுப்பாருன்னு சொல்லி காரியங்கள நம்ம சொல்லிக் குடுக்குறோம். ஆனா உடனே அவங்க அக்செப்ட் பண்ணாட்டினாலும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது, அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணி, "மேம் எங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. நான் பிரேயர் பண்ணேன்னு" சொல்லி பிள்ளைங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து அந்த விதைய விதைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரையும் நம்ம ஜெம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து நெறைய டீச்சர்ஸ் அந்த காரியத்த அவங்க வந்து உண்மையா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
இன்னும் அவங்க எல்லாரும் அந்த வெளியில பக்கத்துல உள்ள வில்லேஜ்ல போய், அங்க போய் விபிஎஸ் நடத்தி, சண்டே ஸ்கூல் நடத்தி, இன்னுமாக நம்ம மிஷனரி பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அவங்களையும் அவங்களுக்காகவும் அவங்க கூட நாங்க நேரம் செலவழிச்சு, அவங்களுக்கு கிட்ட உள்ள காரியங்கள எடுத்து எடுத்து சொல்லி, அவங்க அம்மா, அப்பா ஊழியத்துல இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இந்த இப்போ கொஞ்ச நாளுக்கு போன வருஷத்துல கூட ஒரு எங்க பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்மளுடைய ஜம்ஸ்கின்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி அந்த இடத்துல அதுக்குரிய காரியங்கள செஞ்சுட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்து அவ அந்த பிள்ளை வந்து படிக்கிற பிள்ளை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்த சேர்ந்த பிள்ளை. அதனால அவள நம்ம மறுபடியும் இந்த கேம்பஸ்க்கு கொண்டு வந்து, அவளுக்கு படிப்பதற்குரிய காரியங்கள் எல்லாம் அவளுக்கு நாங்க ஆயத்தம் பண்ணி பண்ணி கொடுத்து, அந்த பிள்ளை வந்து பார்த்தா நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அவ வந்து இந்த இந்த கேம்பஸ்க்கு அவ வரும்போது, ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில தான் அவ வந்தா. அவள முகத்த பார்க்கும்போது கூட ரொம்ப ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலி அப்படிதான் பார்க்கறதுக்கு இருந்தா. ஆனா அங்க இந்த இதுல ஜாயின் பண்ண பிறகு கிளாஸ்ல அவ ஜாயின் பண்ண பிறகு பார்க்குறோம் அவளுக்குள்ள எல்லாவற்றிலயும் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அவளோட தோற்றத்துல மாற்றம், அவ பேசுற விதத்துல மாற்றம். அதுபோல அவ நல்லா பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் அவளை வந்து பரிசுத்த ஆவியினால அவள அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் அவள. ரொம்ப சந்தோஷம் அவள. அந்த அவங்க வார்டன் வந்து அவள ரொம்ப அழகா சொல்லும்போது சொன்னா, அவள ஆண்டவர் வந்து அபிஷேகித்து, அவ எப்ப பார்த்தாலும் வசனத்த வாசிக்கணும். ஹாஸ்டல்ல இருக்கும்போது பைபிள் எடுத்து எப்போதும் பைபிள் வாசிச்சிட்டே இருக்கணும் அப்டி சொல்லி. அப்போ அந்த மார்ச் மாசத்துல நான் மறுபடியும் ரொம்ப இந்த தடவ வந்து ரொம்ப சுகவீனமாயிட்டேன். இந்த 2024, 25ல வந்து அடிக்கடி நான் வந்து சுகவீனமாகி நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனாலும் தேவன் என்னை அற்புதமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, மறுபடியும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி, அநேக வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்னோட பேசி, ஆண்டவர் என்னைய வந்து வர்றதுக்கு உதவி செய்தார். அப்போ இந்த மார்ச் மாசம் என்னாச்சு அப்டின்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி நான் இருந்தேன். அப்போ அ அந்த பொண்ணு வந்தா ஹாஸ்பிட்டல்ல. சடனா வந்து பார்க்கும்போது, "ஆன்டி நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்டின்னா. நான் சொன்னேன், "என்னால அப்டி முடியலம்மா" அப்டி சொன்னேன். எனக்கு ரொம்ப தலைவலி. என்னால தலைவலி குறையவே இல்லாம இருந்துச்சு. அப்ப வந்து அவ வந்து எனக்கு தல அப்படியே என்னுடைய அப்படியே தலைய நல்லா அமுக்கி விட்டே இருந்தா. அப்படியே எனக்கு வந்து நல்லா ரொம்ப வலிக்குனால எனக்கு வந்து அப்படியே சேவ் பண்ணிட்டே இருந்தா. பக்கத்துல ஒரு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்படியே நானும் ரொம்ப வலினால அப்படியே கண்ண மூடி அப்படியே இருந்தேன். திடீர்னு நான் கண்ண திறந்து அப்படி பார்க்கிறேன். அவள வந்து அப்படியே எனக்காக அவ பிரேயர் பண்ணிட்டு இருந்தத பார்க்கிறேன். என் கண்ல இருந்து அப்படியே கண்ணீரா தான் வந்துச்சு. ஃபுல்லா நான் கண்ல இருந்து வேக வேக ரொம்ப கண்ணீரா வந்துச்சு. ஆண்டவரே! உம்மை அறியாத ஒரு குடும்பத்தில உள்ள பிள்ளை. அந்த கிராமத்துல வந்து அறிஞ்ச ஜனங்கள் ரொம்ப வெகு கம்மியான பிள்ளைங்க தான். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில உள்ள பிள்ளை. ஒண்ணும் ஆனா அவளுக்கு இந்த இடத்துல வந்து அவ படிக்கும் பொழுது, அவ வந்து இப்ப தான் வந்து ஒரு அ செப்டம்பர் மாசம் தான் அவ ஜாயின் பண்ணியிருக்கிறா. அப்படி இருக்கும்போது ஒரு 8 மாசம் தான் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளயே அவ வந்து இவ்ளோ தூரம் அவ ஆண்டவர உறுதியா பிடிச்சு அவ அவ எனக்காக பிரேயர் பண்ணத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்டா, "ஏன் ஆன்டி நீங்க அழுகுறீங்க?" அப்படின்னா, "இல்லம்மா வந்து எனக்கு உன்னைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஆண்டவர எவ்ளோ தூரம் உறுதியா பிடிச்சிருக்கிற. நீ எனக்காக பிரேயர் பண்ற" அப்படி சொல்லி உண்மையாகவே அவ எனக்காக பிரேயர் பண்ணா, ஆண்டவர் எனக்கு அவளுடைய ஜெபத்த கேட்டு ஆண்டவர் எனக்கு வந்து சுகத்த கொடுத்தாரு. எனக்கு அது இந்த வருஷத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில எவ்ளோ காரியங்கள பார்த்தாலும், இந்த பிள்ளைங்க மூலமா அவங்க நமக்காக பிரேயர் பண்றா. ஒரு நேரம் நம்ம அவங்களுக்காக ஆண்டவர அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம். அவங்க நம்மளுடைய தேவைகள அவங்க நமக்காக விசுவாசத்தோட அவ எனக்காக பிரேயர் பண்ணத பார்த்தோனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியாக ஆண்டவர் வந்து வாலிபர்களையும் பல விதத்திலயும் ஆண்டவர் வாலிபர்களை தொடுகிறத நான் பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து இந்த நார்த்ல வந்து எவ்ளோ தூரம் சுவிசேஷத்திற்கு எவ்வளவு அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியிலேயும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். இந்த சபைய மூடிட்டாங்க, இவங்கள அடிச்சுட்டாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து நெறைய இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்லலாம் ரொம்ப அதிகமா நம்ம கேள்விப்படுறோம். மத்திய பிரதேசம், இன்னும் குஜராத், இன்னும் பீகார்லயும் பல பகுதியில கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலயும் மிஷனரீஸ் வந்து இன்னைக்கு வரையும் அவங்க ஒவ்வொரு வாரமும்
ஸ்கூல்ல வேலை பார்க்கிறவங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க, மத்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்க ஒவ்வொரு அவங்க குழுவா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல உள்ள கிராமத்த வந்து விடாம சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. விபிஎஸ் நடத்துறாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க, சர்ச் நடத்துறாங்க. அப்படியே வந்து எல்லாரும் அங்க போய் எல்லா இடமும் ஒவ்வொரு வாரமும் இப்பவும் விபிஎஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைங்கள போய் நடத்திட்டு வராங்க. ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பினாலும் தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக யாரும் வந்து உள்ள இருக்காம நம்ம வந்து வெளியில போய் ஆணுடைய வேலையை செய்யணும்னு சொல்லி தைரியமாக எழும்பி போய் ஆணுடைய காரியங்களை செய்கிறதை பார்க்கிற பிள்ளைங்க வாஞ்சியோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். குடும்பங்கள் பெரியவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம தைரியமாக ஆண்டுடைய காரியங்களை செய்வதற்கு தெய்வம் நம்மை பலப்படுத்துவாராக. அந்த நாளில கூட ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய நேரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளில ஒரு காரியத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். எப்படின்னா, நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, நீ ஒரு காவலாளி. நம்மள வந்து ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு காவலாளியாக, சரியா? ஒரு பாதுகாப் பாதுகாக்கிறவர்களாக, ஜனங்களை பாதுகாக்கிறவர்களாக, என்ன நம்ம கையில கொடுக்கப்பட்டவைகளை பாதுகாக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்க ஒரு வாட்ச்மேன். எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா வாட்ச்மேன் இல்லாட்டி கீப்பர் அப்படின்ட்டு அந்த இங்கிலீஷ்ல சில காரியம் சில வேர்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் இன்னைக்கு சொல்லப் போறது நம்மள வந்து ஒரு மத்தவங்கள பாதுகாப்பதற்காக நம்மள வந்து ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்ங்கிறத வசனத்திலிருந்து உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தெரிஞ்ச வசனம் தான். பட் ஆனா வந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதியில தேவ சமூகத்துல நம்ம கூடியிருக்கிறோம். 4 மாதமும் தேவன் நமக்கு போதுமானவராக, நம்மை ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பயங்கரமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். பாதுகாப்பற்ற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காலங்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். சரியா நின்னுட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் லைட்டா அவங்க கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்படியாக ஒரு சின்ன 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 விபத்துகள் இல்லாட்டி பெரிய அளவில நமக்கு தெரியும். போன வாரத்துல 22ஆம் தேதி காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு? இப்படியாக நம்மை சுற்றிலும் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எங்க நம்ம தைரியமா நம்மளால இருக்க முடியுமா? பாதுகாப்பா நம்மளால இருக்க முடியுமா? அப்படி இல்லாத ஒரு காலத்துல நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் உங்களையும் என்னையும் மற்றவர்களை காக்கும்படியாக ஒரு காவலாளியைப் போல நம்ம மற்றவர்களை காக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை நாம வந்து இன்னைக்கு சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை 8வது 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த இடத்துல 2 முக்கியமான நபர்கள் பார்க்கிறோம். ஆபேல் பார்க்கிறோம், காயின் பார்க்கிறோம். காயின், ஆபேல். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே? உடனே அவன் சொல்றான், நான் அறியேன், எனக்கு தெரியாது. அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம், அவனை விரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட சொல்றான். சகலவற்றையும் அறிந்த கர்த்தரிடத்துல சொல்றான், நான் அறியேன் சொல்லிட்டு உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதுல இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, நான் அவனுக்கு காவலாளியோ? அப்ப அந்த பொறுப்பு என்கிட்ட இல்ல. நீங்க வந்து அவன் ஆபேல், நான் காயின், நான் மூத்த சகோதரன், அவன் என்னுடைய இளைய சகோதரன். நான் பார்க்கும்போது எப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு என்ன, எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அவன பத்தி எனக்கு என்ன? ஏன் என்ட்ட வந்து கேட்கிறீங்க? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு என்ன பொறுப்பு? அப்படிங்கிற ஒரு காரியத்த அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு என் சகோதரன் மேல் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எனக்கு அவன் மேல் எந்த பொறுப்பு கிடையாது. எந்த விதத்திலும் அன்பற்ற விதத்துல கொஞ்சம் கூட அன்புங்கிறது வந்து கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி. எந்த பொறுப்பும் எனக்கு கிடையாது. எந்த கரிசனையும் எனக்கு இல்ல.
அவனை குறித்து நான் ஏன் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும்? அவன குறித்து நான் கணக்கு குடுக்கணுமா உங்களுக்கு ஆண்டவரே? அப்படின்னு சொல்லிட்டு அ கர்த்தர்கிட்ட அவன் வந்து இப்படி சொல்றான். அப்போ இதனால தான் அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஏன் அவன் மனசுல வந்து இவ்ளோ பெரிய ஒரு வெறுப்பு, அவனுக்கு விரோதமாக விரோதம், அவன கொலை செய்ற அளவுக்கு அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவன் மனசுல வந்து எந்த விதத்திலயும் தன் சகோதரனை குறித்து பொறுப்பு இருக்குங்கிறத அவன் வந்து புரியாம இருந்தான். என் சகோதரனை குறித்து என் சகோதரனை அவனுக்கு நான் பொறுப்பு. என் சகோதரனுக்கு நான் உத்தரவாதி. என் சகோதரனுக்கு நான் பொறுப்பு. அவனை குறித்த காரியங்களை குறித்து நான் கவனமா இருக்க வேண்டும். அவனை நான் பாதுகாக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு எதுவுமே இல்லாததுனால, அவன் என்ன நெனச்சான்னா, என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. ஆண்டவர் அவன மட்டும் அங்கீகரிச்சுட்டாரு. உடனே முடிஞ்சுது. அவன எழும்பி என்ன செஞ்சுட்டான்னா, கொலை பண்ணிட்டான். இந்த காரியத்த தான் பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் நாம் பார்க்கும் பொழுது எப்படின்னா, இந்த ஆபேல் இந்த காயின் சொல்லும் பொழுது, "அவனுக்கு நான் காவலாளியோ! அவனுக்கு நான் காவலாளியோ!" நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள் அப்படியாகத்தான் காணப்படுகிறது. இவர்களுக்கு நான் காவலாளியா? இவர்களை குறித்து எனக்கு என்ன பொறுப்பு? இவர்களை குறித்து எனக்கு என்ன கரிசனை? இவர்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? எனக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்று சொல்லி, நாம் நேரடியாக சொல்லாவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களை பல விதங்களிலேயும் நாம் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம வந்து ஒரு ஒரு மந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அ என்ன ஒரு ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும்னா, அந்த மந்தையை காக்க வேண்டும். அவன் காக்க வேண்டும். அத வந்து பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கூட நம்ம இந்த மாதத்துல வந்து நான் ஒரு காவலாளி அப்படிங்கிற காரியத்த மனதுல வைத்து நாம் யோசிக்க வேண்டும், நாம் பேச வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்த ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இது வந்து ஒரு மிஷனரி குடும்ப கூடுகை. நம்முடைய வாழ்க்கையில குடும்பமாக நாம் எப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்கிறது? நம்முடைய பொறுப்பு என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய குடும்பத்தின் பொறுப்பு என்ன? என்னுடைய சபையின் பொறுப்பு என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொல்லுகிறான், காயின் என்ன சொல்லுகிறான் என்றால், "அவனுக்கு நான் காவலாளியோ! நான் அவனை அறியேன். அவனைப் பத்தி எனக்கு தெரியாது." அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பொய் சொல்றான். ஆனா என்னன்னா, அதுல உள்ள என்ன என்ன இருக்குது அப்படின்னா, அவனை குறித்து எனக்கு கரிசனை இல்லை. அவனுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்கிற காரியத்தை வெளிப்படுத்துவதுதான் இந்த வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டு வேத புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, முதலாவது அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து அந்த வெளிப்படுத்தல்கள் எல்லா இடத்திலயும் பார்க்கும் பொழுது, இந்த காப்பாற்றுகிற காரியம், காப்பாற்றப்படுகிற காரியம், பாதுகாக்கப்படுகிற காரியம் மிகவும் முக்கியமாக வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை உன் ஆத்துமாவை காக்கிறவர். பார்க்கும்போது ஆண்டவருடைய குணம் பாதுகாக்கிற குணம். பாதுகாக்கிறது எப்படின்னா, ஏன் காக்கப்படணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சுற்றிலும் ஏதோ ஒரு தீமைகள் இருக்கிறது. அதனால தான் காக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஏசாயால பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அவங்க அப்படியே ஒரு ஃப்ரீயா இருந்தாங்க. ஒரு பால் குடிக்கும் குழந்தை வந்து அந்த ஒரு என்னன்னா அந்த அந்த பாம்பு புற்றுல போய் கை வைக்குமாம். இந்த மாரி அந்த காரியங்கள அந்த வசனத்துல வாசிக்கும்போது எந்த தீமையும் கிடையாது. யாருமே கேடு செய்ய மாட்டாங்க. யாருமே தீமை செய்றது கிடையாது. அந்த இடத்துல எந்த பாதுகாப்பும் இல்ல. எல்லாருமே சரியான காரியங்கள செய்கிற இடம். அந்த மாரி ஒரு ஒரு காலத்துக்காகனா நம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோமானால், ஒரு பாதுகாப்பு தேவை என்பதை நாம் உணரும் பொழுது, அதற்கு வெளியிலே பயங்கரமான தீமைகள் இருக்கிறது. அதற்கு வெளியிலே பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன் பாதுகாப்பு தேவை? ஏன் என் ஆத்துமா காக்கப்பட வேண்டும்? ஏன் பாதுகாக்கிறார்? தேவன் ஏன் பாதுகாக்கிறார்? ஏன் அவர் என்னையும் மற்றவர்களை பாதுகாப்பதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு காரியம் ஏனென்றால் சுற்றிலும் தீமைகள், சுற்றிலும் பொல்லாங்கு, சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள். அதன் கையிலே நாம் விழுந்து விடக்கூடாது என்பதனால்தான் ஆண்டவர் நம்மளை காக்கும்படியான ஒரு பொறுப்பை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
15வது வசனத்திலே தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? காக்க வைத்தார். பண்படுத்த வேண்டும், அதை காக்க வேண்டும், அந்த தோட்டத்தை காக்க வேண்டும். என்ன அதற்கு முன்பதாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தூதர்கள், அந்த தூதர்களை பத்தி நமக்கு தெரியும்ல. அவங்க தன்னை பெரியவனாக்கி பெருமையினால விழுந்து விட்டார்கள். அந்த விழுந்து விட்ட தூதர்களின் கூட்டங்கள் அங்க இருக்கிறது. அவங்க இருக்கிறாங்க. அதன் மத்தியில தேவன் மனுஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். பண்படுத்தவும் காக்கவும். அந்த தோட்டத்தை நீ காக்க வேண்டும். முதலாவது கொடுத்த வேலையே தான். காக்க வேண்டும், காக்க வேண்டும். நீ காத்துக்கொள்ள வேண்டும். தவறான தீமையான காரியங்கள் உள்ளே நுழையக்கூடாது. அதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வேலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். நம்ம எப்படி நம்ம இருக்கிறோங்கிற காரியத்தை, தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க வசனத்துல பார்க்க போறோம். அவங்கள பார்த்துட்டு நம்ம எப்படி அந்த மாதிரி சூழ்நிலை நான் எப்படி செய்யணும், என்ன காரியங்களை செய்யணுங்கிற காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஜபத்தோடு நம்ம இருப்போம். ஆண்டவரே நீங்க என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த இடத்த பார்க்கும்போது, அந்த ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார். அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த 3வது அதிகாரத்துல அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடருளி பட்டயத்தையும் வைத்தார். காவல் செய்ய, காக்கப்படணும். அந்த ஒரு பெரிய தோட்டம் காக்கப்பட வேண்டும். தேவன் உருவாக்கின அந்த தோட்டம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இவங்க தவறு பண்ணிட்டாங்க, இவங்களை உள்ள வைக்க முடியாது. அப்ப என்னன்னா கெருபீன்கள் சுடருளி பட்டயத்தை வைக்கிறார் ஆண்டவர். அப்போ காக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் நாம் பொறுப்புள்ளவர்கள். ஒருவருக்கொருவர் நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபையை, என்னுடைய ஜனங்களை, என்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் சரியாக உணர்ந்து அதை நாம் என்ன செய்யணும், அதை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேத புத்தகத்துல முழுமையாக பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலேயும் தேவன் தமது ஜனங்களை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அநேகரை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களை தேவன் எழுப்பி வேத புத்தகத்துல பார்க்கும்போது தன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, தனது ஜனங்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அது பாதுகாக்கப்பட்டு நிறைவேற வேண்டும். அதற்காக தேவன் தன்னுடைய ஜனங்களை எழுப்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு நான் செய்ய போறேன். ஆண்டவரே, நான் என்னையும் நீங்க என்னுடைய ஜனங்களை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக என்னையும் நீங்க வச்சிருக்கீங்கிற காரியத்தை உணர்ந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு தேவ சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கூட நம்ம வேத வசனத்துல பார்க்கலாம் என்ன காரியங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். அதை நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5லிருந்து 7 வரை உள்ள வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல யோசேப்பு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி என்ன சொல்லியிருக்கிறது என்றால், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதனால் தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பெரிய ரட்சிப்பினால் உங்களை காப்பதற்காக தேவன் என்னை முன்னே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ யோசேப்பினுடைய காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். என்ன, யோசேப்பு அவன் சிறு வயதனால் இருக்கும் பொழுது
அவனுக்கு வந்து அழகாக ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை காட்டினார். அந்த சொப்பனங்கள காட்டணும்னு அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமா நான் வந்து இந்த இந்த வீட்ல எல்லாரை காட்டிலும் நான் வந்து உயர்ந்தவனா இருப்பேன். நான் ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு நான் போகிறேன். எல்லாரும் என்னை வணங்குவார்கள். என் பெற்றோரும் என்னை வணங்கப் போகிறார்கள். என் சகோதரர்களும் என்னை வணங்கப் போகிறார்கள். என்னை ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில வைக்கப் போகிறார் என்று சொல்லி, அவனுக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது, மிகவும் வியாகுலப்பட்டு, அவன் கவலைப்பட்டு, அவனுடைய சொப்பனங்களினால் அவனுடைய சகோதரர்கள் அவனை துன்பப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு கடினமான பாதையின் வழியாக வருகிறான். ஆனா அவன் மனசுல அந்த காரியம் இருக்குது. தேவன் என்னோடு சொல்லியிருக்கிறார். தேவன் என்னோட சொல்லியிருக்கிறார் சொல்லி, நான் இந்த எங்க வீட்லயே நான் வந்து பெரிய ஆளா இருக்க போறேன். நான் ஒரு பெரிய ஒரு 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 காரியத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு. ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீம் அவனுக்கு பெரிய ஒரு சொப்பனம் நான் பெரிய ஆளாக போறேன்னு சொல்லி. அதே மாதிரி என்ன நடந்துச்சு? அவன் வந்து நேரா பொத்திபாருடைய வீட்ல வந்து அவன வந்து அங்க வச்சுட்டாங்க. அந்த இடத்துல விட்டு போட்டாங்க. அந்த போத்திபாருடைய வீட்ல உண்மையுள்ளவனாக இருக்கிறான். தேவனுக்கு பயந்து இருக்கிறான். ஆண்டவர் அவனை அந்த வீட்ல எல்லாவற்றிலேயும் அவனை அதிகாரியாக வைத்தார். உடனே அவன் நினைக்கிறான், பரவால்ல. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அது நிறைவேறிருச்சு. ஆண்டவர் எனக்கு வாக்கு குடுத்தாரு. அவர் எனக்கு சொப்பனத்த காட்டுனாரு. எனக்கு இன்னைக்கு நிறைவேறிருச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்ல. திருப்பி என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் ஒரு பெரிய அவங்க பொய் சொல்லி அவன மறுபடியும் சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில போட்டாலும் எப்படி? அங்க உள்ள சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில தயவு கிடைக்க செய்து, அங்கேயும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறான். அப்ப அவன் நினைக்கிறான், பரவால்ல ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் என்னைய வந்து மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. என்னை மகிமையா வச்சிருக்கிறாரு. என்னை உயர்வா தான் வச்சிருக்கிறாரு. நான் நினைச்சேன் என்னோட பெற்றோருக்கும், சகோதரர்களுக்கு முன்பதாக. ஆனா நான் இன்னைக்கு பார்க்கிறேன், நான் நினைத்து பார்க்காத இடத்துல வந்து என்னை உயர்வாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா அவன் இருந்திருப்பான். மறுபடியும் பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து, பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் பெரிய உயர்ந்த இடத்துல வைத்துட்டான். சொல்றான், ஆண்டவர் என்னை படிப்படியாக என்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியாக நான் சொன்னால் யாரும் கால கை ஆட்ட முடியாது. அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டு விட்டார். பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடந்துட்டே இருக்கு. நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகளை எனக்காக நினைத்தீரே ஆண்டவரே! நீர் என்ன சொன்னதை செய்து முடிப்பீர்ன்னு சொல்லி, அந்த பாடல்லாம் பாடி அவன் ஆமால்ல நான் ஆண்டவர் என்ன சொன்னாரோ எனக்கு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி, அவனுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். நம்ம உயர்வான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லி, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா பார்க்கும் பொழுது, அவனுக்கு தெரியாது சகோதரர்கள் வருவாங்க, அவன பார்க்க வருவாங்கன்னு. பார்க்குற அந்த நேரத்துல சகோதரர்கள் அவனை தேடி வர்றத பார்க்கும்போது தான், சகோதரர்களுக்கு அவன தெரியல. பட் அவனால தன்னோட சகோதரர்கள அவனால பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான், அந்த இடத்துல வரும்பொழுது, ஆமா ஆண்டவர் என்னைய இவ்ளோ தூரம் உயர்த்தி என்னை கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம், என்ன காரணம் என்றால், என்னுடைய வம்சம் ஒழியாமல் இருக்கவும், இந்த வெகு ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் தான் தேவன் என்னை இந்த உயர்விலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்ன காரணத்தினாலதான்? எனக்கு ஒரே காரணம், ஜனங்களை பாதுகாக்க முடியும். என்னை ஒரு காவலாளியாக, இந்த இடத்துல உயர்வாக இருந்தாலும் அவர்கள் காக்கப்படும்படியாக, அவர்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக, அவர்கள் காக்கப்பட வேண்டும். அவர்கள் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். பெரிய ஒரு தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இதற்காகத்தான் தேவன் என்னை இவ்வளவாக உயர்வான ஒரு நிலைமையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் என்னை மகிமையாக கனப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்க்கிறோம். தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சுட்டார். நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. நான் நினைச்சேன் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வீடு கொடுத்திருக்கிறார். நல்ல இடங்களை தந்திருக்கிறார். நன்மையான அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே செஞ்சுட்டாரு சொல்லி எல்லா இடத்துலயும் நின்னு சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பரவாயில்ல ஆண்டவரை வாழ்க்கையில செஞ்சுட்டாரு. ஆனா அதுக்கு பின்பதாக ஒரு நோக்கம் என்னவென்றால் வெகு ஜனங்களை காக்கும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேக ஜனங்கள் காக்கப்படும்படியாக, எப்படிப்பட்ட பாதுகாப்பு! ஜனங்கள் தேவனை அறியாமல் நித்திய நரகத்துக்கு நேராக கடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு நாம் ஒரு பாதுகாவலை கொடுக்கும்படியாகத்தான் எத்தனையோ பிள்ளைங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைங்க ஒரு 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 அனாதையா இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வசதி இல்ல, பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை குறித்து நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்படிப்பட்ட மக்களை குறித்து நாம் யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்கள பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் மத்தியில நான் போய் ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைய நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய 6வது வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஒரு தடவ இங்க நம்மளுடைய அந்த மெசேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்னுடைய 6வது வகுப்பு படிக்கும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு 6வது, 7வது படிக்கிற அந்த டைம்ல ரொம்ப நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரம் நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்போ உலகம் முழுவதுக்கும் நாங்க ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். நாங்க எப்படி அந்த மாரிலாம் பிரேயர் பண்ணோம்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து டெய்லி பிரேயர் பண்ணுவோம். 6 டூ 6:30 வரை நாங்க பிரேயர் பண்ணுவோம். அப்படி இல்ல பாட்டு பாடி நாங்க பிரேயர் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க தானே, ஆனாலும் நாங்க பிரேயர் பண்ணுவோம். ஆனா அந்த டைம்ல ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவுல எப்படின்னா ஒரு இடத்துல நான் நிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங். அதுக்கு முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கிறேன். பார்க்கும்போது நெறைய லாரியா இருக்குது. லாரில நெறைய சின்ன பிள்ளைங்க செத்து கிடக்குறாங்க. அப்படியே தூக்கி தூக்கி வீசுறாங்க அந்த இதுல. அப்படியே ஒரு லாரி ஃபுல்லா அந்த இறந்த உடல்கள பார்க்கிறேன். மறுபடியும் வருது. அப்படி நெறைய பிள்ளைங்க இறந்து இறந்து போகுறத நான் பார்த்தேன். அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன், அந்த பிள்ளைங்க எல்லாரும் இறந்து போறாங்க. அவங்கள பாதுகாக்கிறது யாரு? அப்படின்னு ஒரு சத்தத்த மட்டும் தான் நான் கேட்டேன். அவங்கள பாதுகாக்கிறது யாரு? அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல நான் என்னையே பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை தான் அந்த டைம்ல 6வது, 7வது தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் யோசிக்கிறேன். ஏசப்பாவுடைய அன்ப நான் மத்தவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ஏசப்பா என்கிட்ட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்தே அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இருந்தே நான் சண்டே ஸ்கூல் படிச்சாலும், போய் ஒவ்வொரு தெருவுலயா எங்கேயாவது தெருவுல யாராவது 2, 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா போய் அவங்கள கூட்டு வச்சு, அவங்களுக்கு நான் பாட்டு சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு வசனம் சொல்லிக் குடுப்பேன். அப்படியே அந்த டைம்ல இருந்தே ஆண்டவர் என் மனசுல பேசிட்டே இருந்தாரு. அந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. அவங்க இப்படி பயங்கரமான அவங்க அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்காங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்புன்னு சொல்லி, ஆண்டவர் என்னோட பேசின காரியத்த அந்த டைம்ல சின்ன வயசா இருக்கும்போது, அதுதான் அந்த மாரி காரியங்கள் தான் என்னைய இந்த ஆண்டவருடைய ஊழியத்துல கொண்டு ஆண்டவர் என்ன நிறுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நான் என்னோட வாழ்க்கையில நானும் என்னுடைய படிப்ப நான் என்னுடைய படிக்கும்போது எம்எஸ்சி பிஎட் முடிச்சேன். எங்க அப்பா என்கிட்ட சொல்லும்போது எப்போதும் என் பிள்ளைங்க நல்லா படிச்சு இந்த ஊழியத்த செய்யணும். அப்ப நினைப்பேன், நான் நல்லா படிச்சு, என்னோட படிப்ப முடிச்சு இந்த மிஷனரியாக இந்த ஊழியத்துல நான் இங்க நான் ஊழியம் செய்யணும். ஏன்னா இங்க உள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஒரு படிப்பு குடுக்கணும். நீங்க பார்க்கும்போது, இந்த பீகார்ல பார்க்கும்போது, நெறைய நேரத்துல இந்த சவுத் இண்டியன் டீச்சர்ஸ அவங்க ரொம்ப விரும்புவாங்க. எதுக்காகன்னா, அந்த ஸ்கூல்ல சவுத் இண்டியன் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க நல்ல பிள்ளைங்கள ஒரு நல்ல ஒழுக்கமா வளர்ப்பாங்க. அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்கும். அவங்ககிட்ட உண்மை இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஏதோ சும்மா அவங்க டைம வேஸ்ட் ஆக்கிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. கையில குடுக்கப்பட்ட வேலைய ஒழுங்கா செய்வாங்க. பிள்ளைங்கள நல்லா அவங்கள சரியா சொல்லிக் குடுப்பாங்க. கையில கொடுக்கப்பட்ட எந்த பிள்ளையையும் குறித்து ஒரு கரிசனையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே! அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் நீங்க விரும்பின காரியத்த ஆண்டவர் குடுத்துட்டாரு. உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு குடுத்தாரு. அந்த காரியத்த குடுத்துட்டாரு. நான் மட்டும் அனுபவிக்கிறதுக்காக இல்ல. யோசேப்பு சொல்றான், உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கவும், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு வசனத்திலயும் 50வது அதிகாரத்திலயும் நாம பார்க்கிறோம். 50வது அதிகாரத்துல 20வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு காக்க ஆண்டவர் காக்க விரும்புகிறார். ஜனங்களை காப்பாற்ற விரும்புகிறார். அவர் படைத்த ஜனங்கள். அவங்க நித்தியத்திலே, பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட அவர்கள் சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவங்க வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம்.
யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவன் என்ன செய்கிறான்? இந்த சாத்தானை குறித்து என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? திருடிட்டு போயிடறான். திருடுறதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாக்க வேண்டும். அவன் திருடி அநேகரை வைத்திருக்கிறான். நாம் தேவனுடைய பலத்தினால நிறைந்து அவன் கையில உள்ள மக்களை நம்ம எடுத்து நம்ம தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி அவங்கள ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக, அவர்களை ஒரு ஒரு சமாதானத்திற்குரியவர்களாக அவங்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காரியத்தை யோசேப்பு சரியாக அறிந்திருந்தார். சரியாக அறிந்திருந்தார். அந்த காரியத்தை நம்மளும் கூட, ஆண்டவரே என் லைஃப்ல அநேக நன்மைகளை செஞ்சிருக்கீங்கன்னா நான் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான். சரி, அந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் பார்க்கும்போது எஸ்தரை குறித்து வாசிக்கும் பொழுது வேகமாக சொல்ல விரும்புகிறேன். எஸ்தருடைய புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 14வது வசனம். ஏனென்றால் நான் இன்னைக்கு இந்த மெசேஜ்க்காக நான் ரெடி பண்றதுக்காக நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு மனசுல வச்சாரு. எப்படின்னா, எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், சகாயம் ஒரு பாதுகாப்பு, ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி, ஏன்னா உனக்கு சகாயம், ஜனங்களுக்கு சகாயம் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். அப்போ என்னன்னா, அவ ஒரு அந்த எஸ்தர் மொர்தெகாய் அந்த யூத பட்டணத்துல இருந்து அவங்க பிடிக்கப்பட்டு அவங்க கைது செய்ய அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்க ரெஃப்யூஜியா அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மொர்தெகாய் அந்த அரண்மனையில வேலை பார்க்கிறான். இப்ப எஸ்தருக்கு ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்குது. அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த அன்னாள் ஜெபம் பண்ணும்போது சொன்ன மாதிரி, சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர், அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர், ராஜாக்களோடு சிங்காசனத்துல ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே நான் ஒரு சாதாரண நிலைமையில இருந்தேனே, ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவுக்கு மனைவியாக, இத்தனை நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு சொந்தக்காரியாக என்னை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமாதானமா, பரவாயில்ல எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா அவன் அப்படிதான் இருந்திருப்பாளா இருக்கும். பட் மொர்தெகாய் என்ன பண்றான் அப்படின்னா, பாரு அவன் கத்து கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த யோசேப்பு அந்த காரியத்தை புரிந்து கொண்டான், அவனாவே புரிந்து கொண்டான். ஆனா இந்த எஸ்தர் அவளாகவே புரிந்து கொள்ளவில்லை. அவன் நல்ல பிள்ளை, அவ ரொம்ப அருமையான கீழ்ப்படுதல் உள்ளவள், அவள் ரொம்ப தாழ்மை உள்ளவள். ஆனா இந்த நேரத்துல அவ என்ன செய்யறானா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு பயம் இருந்துச்சு அவளுக்கு. ஏன்னா ஒரு சாதாரண நிலைமையில இருந்து வந்ததுனால அவளுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்ல, அரகன்ஸ் இல்ல, அவளுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. ஆனா மொர்தெகாய் சொல்றேன், பாரு ஒரு நல்ல ஒரு 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 சித்தப்பா, ஒரு நல்ல ஒரு அப்பா எடுத்து வளர்த்த ஒரு நல்ல ஒரு, அவன் சரியான காரியத்தை புரிந்து கொள். இந்த இடத்துல நீ இருக்கிறியா, இந்த இடத்துல இருக்கிறியா, உன்னோட காரியம் என்ன தெரியுமா, நீ மத்தவங்களை பாதுகாப்பதற்காக தான் உன்னை வச்சிருக்கிற. இந்த நேரத்துல பெரிய ராஜமேன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா நீ ஒரு காவலாளியாக இருக்க வேண்டும், மற்றவர்களை காக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுடைய காரியங்களை அவளை சரியாய் புரிந்து கொள்ள வைத்ததை நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறான். நீ ஆண்டுடைய பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது, அதற்காகத்தான் உனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த காரியத்தை சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவள் சரியாக புரிந்து கொண்டாள், அவள் ஜெபித்தாள், அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்தாள், தேவன் தைரியத்தை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய காரியம் அந்த இடத்துல இருக்கும்போது, என் வேலை, என் பொறுப்பு, எவ்வளவு மனம் சம்பாதிக்கலாம், எனக்கு வீடு கட்டணும், என் காரியங்களை, அது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சூழ்நிலையில தேவையோடு இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்யணும், தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும்,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் அதுதான் யோசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிங்கத்தின் வாயிலிருந்து, கரடியின் வாயிலிருந்து தன் கையில கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். 100 ஆடுகளில 1 ஆடு காணாமல் போன போது, அவன் அந்த ஒரு ஆடை தேடி போன மேய்ப்பனை பார்க்கிறோம். தேடுகிறான், காப்பாற்றுகிறான், அதை பாதுகாக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாரும் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாமல், இந்த தேவனுடைய ஜனங்கள் அந்த இருக்கிற காரியத்தை அறிந்து, தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாரத்தோடு கூட எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே, எங்கள் தேசத்திலே ஒரு சமாதானம் வேண்டுமே, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அதற்காக செயல்படுகிறவர்களாக நம்ம எப்படிப்பட்ட பொறுப்புல இருந்தாலும் அதை குறித்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிட்சர்லாந்து நமக்கு தெரியும்ல. அந்த சுவிட்சர்லாந்துல நிக்கோலாஸ் சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நான் படித்தேன். 1417வது வருடத்துல இருந்து 1487வது வருடம் வரை அவர் உயிரோடு இருந்தார். அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவரு மறுபடியும் அவை உறுப்பினராக, அவர் ஒரு பெரிய ஒரு நீதிபதியாக அவர் இருந்திருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சுவிட்சர்லாந்து தேசத்துல அந்த இடத்துல 26 மண்டலங்கள் இருக்கிறன. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா, அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை ரொம்ப பிரச்சனை ஆகுமா. இதை பார்த்தவர், இவர் ஒரு தேவனுடைய மனிதர். ஆனா இவர் நல்ல ஒரு பொசிஷன்ல அவர் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா அந்த இடத்துல போட்டிருக்கு, 21 வருடங்கள் தன்னுடைய தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாராம். என் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் தேசத்தின் ஜனங்கள் சமாதானமா இருக்க வேண்டும், என் தேசத்திலே ஒரு தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி 21 வருடங்கள் தன் தேசத்திற்காக ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு மனிதன். பாருங்களேன், இவ்வளவு அவர் எப்படி தன்னையே தாழ்த்தி பாதுகாப்பதற்காக, தன் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தன் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படியாக அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய கல்லறை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை இன்றும் நினைவு கூறுறாங்க. நீங்க கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவன் பார்க்கும்போது தன்னுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபித்த ஒரு மனிதன். இன்னைக்கு வரையும் அவரை பத்தி எழுதியிருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட தேசத்தின் பாதுகாப்புக்காக இந்த மிஷனரிகள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய சேவையை அவங்க முன்னணியில இருந்து அவங்க தேவனுடைய வேலையை செய்யறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்துல அப்படி நடக்குது இப்படி நடக்குன்னு சொல்லி அநேக காரியங்களை பேசி 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 நம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்பதை விட்டு ஆண்டவரே நம்ம காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேசத்துல நடக்கிற காரியங்களை குறித்து தெளிவு நமக்கு வேண்டும். அது நேரத்தில் அது மட்டுமல்லாமல் அதோடு கூட தேசத்துக்காக ஜெபிக்கிறவளாக, என் தேசத்தை பாதுகாப்புக்காக நான் திறப்பில நிற்கிறவளாக நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரையும் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம், நல்ல சமாரியனுடைய கதை. சரியா? லூக்கா 10வது அதிகாரம் 25ல இருந்து 37 வரை ஒருத்தர் கேட்கும் போது, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடக்கிறான். அவன் உயிர் போகுது. அவன் காயப்பட்டு கிடக்கிறான். இந்த திருடர்கள் அவனை குற்றுயிராக்கி அவனை அந்த அவன் என்ன ரத்தம் சிந்தி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல இருக்கிறான். அவன் உயிர் போகுது. உள்ள ரத்தம் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆசாரியன் அந்த இடத்துல பார்த்து விலகி போனான். லேவியன் அந்த இடத்தை பார்த்து விலகி போனான். ஏனென்றால் அவங்க 2 பேருக்கும் அவங்களோட வேலை முக்கியம். அவங்க கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு முக்கியம். அவங்க நினைச்சாங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும். இப்ப இவனை பார்த்தேன்னா இவன்கிட்டயே நான் டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு நேரம் கொடுத்து இவனுக்காக நேரம் கொடுத்தா என் வேலை எல்லாம் போயிரும் சொல்லி அவங்களுக்கு இந்த பொறுப்பு எனக்கு கிடையாது, இது என்னுடைய பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த சமாரியன் வருகிறதை பார்க்கிறோம். சமாரியன் அவன் என்ன செய்யறானா, அவனை காக்க வேண்டும், அவனை பாதுகாக்க வேண்டும்,
அவனுடைய எண்ணம் எல்லாம் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுக்கும் வேலை இருக்கு, வேலை இல்லாம கிடையாது. அவனும் தன் வேலை நிமித்தமாக தான் கடந்து போகிறான். ஆனா அந்த மத்தியில நான் ஒரு காவலாளி, இந்த மனிதனை காக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த பொறுப்பை தனதாக்கிக் கொள்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யணும், யாருமே இங்க இல்ல, நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொந்தக்காரனோ அவனுக்கு தெரிந்தவனோ அப்படி யாருமே கிடையாது. ஆனா என்ன சொல்றான்னா, ஒருத்தன் குற்றுயிராய் கிடக்கும் போது அவனை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, அதை எடுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதைத்தான் அவர் அருமையாக சொல்லுகிறார். எனக்கு பிறன் யார், இந்த யார் நன்மை செஞ்சார், யார் அவனுக்கு தேவையோடு இருக்கிற மக்களுக்கு யார் நன்மை செஞ்சா அவனை பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை சுற்றிலும் ஜனங்கள் குற்றுயிரா இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, எத்தனை குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் ஜனங்கள் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக இந்த நார்த் இந்தியால நீங்க பார்க்கும்போது அநேக இடங்களில, தமிழ்நாட்டுல, ஆந்திரால, கேரளால நமக்கு ஒவ்வொரு நல்ல அநேக சபைகள் இருக்கிறது. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு தைரியமா போய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த நார்த் இந்தியால பார்க்கும் பொழுது நாங்க விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், சபைகள் எழும்பி இருக்கின்றன. ஆனாலும் மக்கள் தைரியமாக வேதவசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஓடி ஆராதிக்கிற அந்த நிலைமை எப்ப வரும் அப்படின்னு சொல்லி அதற்காக நாங்களும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குற்றுயிராய் கிடக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறார்கள். இன்னைக்கு கூட நான் விபிஎஸ், இன்னைக்கு ஸ்கூல்ல விபிஎஸ் இருந்துச்சு. அதுல நான் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு தான் அந்த பிள்ளைங்களை நாங்க நடத்திட்டு வந்தோம். அதுல ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கா. அப்படியே அவ எல்லாமோ நிறைய அவளை கட்டி எல்லாம் வச்சிருக்கா, இதுல வச்சிருக்கா. அவ அப்படி ஒரு போராட்டம், அவளுக்கு பயங்கர போராட்டம். அப்புறம் நாங்க 2, 3 டீச்சர்ஸ் சேர்ந்து அவளுக்காக நாங்க பிரேயர் பண்ணிட்டு நாங்க வந்தோம் அந்த இடத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க குற்றூரா இருக்கிற வீடுல எங்க பார்த்தாலும் சத்துருடைய ஒரு கட்டுகளுக்குள்ளாக ஜனங்கள் இருக்கிறார்கள். கட்டப்பட்ட நிலைமையில, குற்றூரான நிலைமையில இருக்கிறதை பார்க்கிறோம். நான் ஆசாரியன், நான் ஆண்டோடைய வேலையை செய்கிறவன், எல்லாருக்கும் நான் செய்தி கொடுக்க வேண்டியவன், என் வேலையை செய்யறேன், ஆசாரிய ஊழியம் பண்றேன், டைம் இல்ல, என் வேலையை செய்யறதுக்கு என்ற லேவியன், என்னுடைய நேரத்தை, என்னுடைய காரியங்களை செய்வதற்கு எனக்கு டைம் இல்ல. போற நேரத்துல ஒரு சமாரியன் மட்டும் எழும்பி வந்தான். நீங்கள் சமாரியனாக எழும்பி வர முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றுயிராய் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை குறித்த கரிசனையோடு கூட நாம் இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் கேட்கிறேன், நான் ஒரு சமாரியனாக போவேன், நான் ஒரு சமாரியன், என் வேலையை நான் விட்டுட்டு அது ஆண்டுடைய பார்வையில எது முக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யார், இந்த 3 பேர்ல யாரு முக்கியமானவன் பாருங்க? அந்த சமாரியன்னு தான் இயேசு கிறிஸ்து அவர் அருமையா சொல்றத பாக்குறோம். அப்ப அவருடைய பார்வையில நம்ம வேலை, காரியம், எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதன் மத்தியில தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, இப்படிப்பட்ட குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக, இப்படியா தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய எழும்பி வருவீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு சமாரியனாக நான் போகிறேன் என்று சொல்லி, அந்த காரியத்தை செய்வதற்கு நான் போகிறேன் என்று சொல்லி, அவனுடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன். எவ்வளவு சத்திரக்காரன் கையில கொடுத்து என்ன தேவையோ நான் வரும்போது தரேன்னு சொல்லி அவன் தான் வேலையும் செஞ்சான். அந்த நேரத்துல அவனுடைய காரியத்தை செய்கிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காவலாளியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை நாமும் கூட, ஆண்டவரே, நானும் அப்படியாக நான் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில, குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணமான அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் செயல்படுவேன்னு சொல்லி நாம அர்ப்பணிக்கலாம். ஒரு நேரம் ஒரு காரியத்தை பார்த்தேன். இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த இடத்துல அவங்க எல்லா பெரிய பணக்காரர்களும் அவங்களுக்குன்னு நிறைய அந்த அடிமைகளை வச்சிருப்பாங்களாம். அந்த அந்த ஐலாண்ட்ல ஃபுல்லா அடிமைகள் தான் வேலை பார்க்கறாங்க. அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பைசாக்காரங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அடிமைகள். யார் அடிமைகள்? அந்த ஆப்பிரிக்கா மக்கள் தான் அடிமைகள். ஃபுல்லா அடிமைகள் தான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் 2 பேருக்கு, அவங்க பேர் என்னன்னா ஜோஹன் லெனார்ட் டோபர், டேவிட் நிட்ஸ்மேன் சொல்லிட்டு, இந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
என்னன்னா இந்த ஆப்பிரிக்க அந்த அடிமைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வேணும். அவங்க சரீரத்துல அவங்க தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக அந்த விடுதலையை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அந்த அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. ஆனா இவங்கள விடவே இல்லையாம். இவங்கள விடவே இல்ல. இவங்களும் ஒரு நல்ல ஒரு என்னன்னா ஒரு பெரிய ஒரு தேசத்த சார்ந்த அவங்க என்னன்னா ஊழியத்துக்காக கடந்து போறாங்க. நீங்க வந்து இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க எந்த விதத்துல முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க, முடியவே இல்ல. கடைசியில அவங்களுக்கு ஒரே ஒரு யோசனை தெரிஞ்சது. இந்த ஆப்பிரிக்க இந்த அடிமைகளைப் போல நாமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம அடிமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்ம அடிமையா போகிறது நிமித்தமாக அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன செஞ்சாங்களாம், போய் இல்ல நீங்க அடிமையா வரக்கூடாது அப்டின்னாங்க. இல்ல, நாங்க அடிமையா வேலை செய்றோம்ன்னு சொல்லி, தங்களை அடிமையாக வேலை செய்வதற்கு ஒப்புக் கொடுத்தாங்களாம். அடிமை வேலை என்பது சாதாரண வேலை இல்ல. அவ்ளோ ஒரு கடூரமான ஒரு காரியம். ஆனா, எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை குற்றுயிராய் கிடக்கிற அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காக, கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தின் சந்தோஷத்தை அவர்களுக்குள்ளாய் பரிசாற்றுவதற்காக இவங்க 2 பேரும் தன்னை ஒரு ஒரு அடிமையாக ஒப்புக் கொடுத்தாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அடிமையாக ஒப்புக் கொடுத்து அவங்க மத்தியில போய் ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல சமாரியனாக, ஆண்டவரே இந்த மக்களைப் போல நான் அடிமையாக போக வேண்டும் என்றாலும் போகிறேன். என்னுடைய கம்ஃபர்டபிள் லைஃப நான் விட்டுக் குடுக்கறனாலும் விட்டுக் குடுக்குறேன் ஆண்டவரே. இங்க எனக்கு எல்லாமே இருக்குது. நாங்க போய் பீகார்ல போய் ஊழியத்திற்காக நான் போகணும்னா, சில கடினமான சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ள வேண்டும். நான் ஆனாலும் ஆண்டவர் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க வரும்பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருப்பார். அநேகரை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். தூத்துக்குடியில இருந்து அருமையான ஒரு டாக்டர் தம்பி கூட இந்த போன ஒரு 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 8 மாசமா இங்க வொர்க் பண்ணான். அவங்க வீட்ல அவன் ஒரே ஒரு தம்பி தான். அவங்க வீட்ல ஒரே ஒரு பையன் தான். அவங்க அப்பா வந்து அந்த பாட்ரிக் சர்ச்ல வந்து அ ஒரு வொர்க் பண்ணிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா அவங்க வீட்ல ஒரே ஒரு பையன். அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாக்டரா இங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அவன் வந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பையன் தான். ஆனா அவங்க தன்னுடைய மகன வந்து ஊழியத்திற்காக அந்த பெற்றோர் சந்தோஷமா அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தம்பியும் சந்தோஷமா இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்து இப்ப படிக்கிறதுக்காக போயிருக்கிறான். மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லி ஊழியத்துக்காக போயிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்மை சுற்றிலும் குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்கள் ஏராளம். அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, அவங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் செயல்படுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? ஜெபத்திலே நாம் தாங்க வேண்டும். அந்த ஜெபத்தினால ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். தன்னையே அர்ப்பணித்து ஒரு அடிமையாக அர்ப்பணித்தது போல நம்மையே அர்ப்பணித்து நாம் ஜனங்களை பாதுகாக்க முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். நம்ம 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 3வது, 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யெசபேல் அந்த என்னென்ன காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அதன் மத்தியிலே ஒபதியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு குகையிலும் ஒளித்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு தேவையான அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை காப்பாற்றின காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களை நான் வேகமாக எடுக்க நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அந்த இடத்துல எப்படின்னா, அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாதுகாக்கிறோம். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட இந்த என்னன்னா அப்பவும் அவங்க தேவையான சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவியை கொடுத்து அவர்களை பராமரிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம அந்த காரியத்தை செய்யலாம். ஆண்டுடைய ஊழியத்திற்காக நாம் கொடுத்து ஒபதியாவை போல ஆண்டுடைய ஊழியத்திற்காக நாம் உதவி செய்து அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக நாமும் நம்முடைய கரங்களை நீட்டலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்க தேசத்தில் ஒரு பாதுகாப்பு வேண்டும், ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பதற்கு அதன் மூலமாக நீங்க ஒரு காவலாளியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்ல,
தேவனுடைய பிள்ளைகள் தங்களையே அர்ப்பணித்து, இந்த அருமையான அந்த சமாரியனைப் போல தன்னையே அர்ப்பணித்து, அந்த குற்றுயிராய் கிடக்கிறவனை பாதுகாத்தது போல, தன்னையே அடிமையாக ஒப்புக்கொடுத்து, ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்தது போல, உங்களை நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து, ஊழியத்திலே முன்னணி ஸ்தானத்திலே இருந்து நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஜனங்களை காக்கிறவர்களாக, ஜனங்களை பயங்கரமான அந்த அக்கினியிலிருந்து விடுவிக்கிறவர்களாக, பெரிய ஊழியத்தை செய்கிறவர்களாக உங்களை அர்ப்பணிக்கலாம். அது மட்டுமல்ல, ஒபதியாவை போல தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து அவன் காத்து கொண்டது போல, நாமும் கூட தேவனுடைய ஊழியத்தில் நம்முடைய கரங்களை நீட்டி தேவனுடைய ஊழியத்திற்கென்று செய்கிறவர்களாய் நாம் மாற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட இந்த காரியங்களை எல்லாம் நாம் மனதில வைத்து, ஆண்டவரே, நான் ஒரு காவலாளியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாம். காயின் கேட்டது போல, நான் காவலாளியோ என்ற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த பொறுப்பு எனக்கு கிடையாது என்று சொல்லி. இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்திலே முழுமையாக பார்க்கும் பொழுது, தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக, ஜனங்களை அழிவிலிருந்து விடுவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக தேவன் தன்னுடைய ஜனங்களை உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். பலவிதமான நல்ல ஒரு சூழ்நிலையில வைத்தவர்களை உபயோகப்படுத்துகிறார். அநேக விதங்களில தேவன் தன்னுடைய ஜனங்களை உபயோகப்படுத்தி ஜனங்களை பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்மை நாமே தேவனுடைய வசனத்திற்கு என்று அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நேரத்துல கூட தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். தேவன் முதலாவது நாம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியல் புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லி, அப்படியாக தேவன் அந்த கேருபாகிய அவனை அந்த அவர்களை பாதுகாப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தன்னுடைய அழகினால், தன்னுடைய சொந்த செல்பிஷ் அந்த மோட்டிவ்னால வாழ்க்கையில அந்த காரியங்கள் செய்யப்பட முடியாமல் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்மை நாமே தெய்வ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் எனக்காக வாழாதபடி, என் குடும்பம் எங்களுக்காக வாழாதபடி, நாங்கள் எங்களுடைய காரியங்களை மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் ஜனங்களை பாதுகாப்பதற்கு, தேசத்தை பாதுகாப்பதற்கு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணி